Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் நடக்கின்ற அற்புத பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது? அது என்ன அற்புத பயிற்சி? அற்புத பயிற்சினா என்ன அப்படி சொல்கிறேன்னா, செவ்வாய் பகவான் ரொம்ப நாளாக கடகத்தில் உட்காந்துருந்தார். இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி தான் சிம்மத்துக்கு போகிறார். அவர் சிம்மத்துக்கு போகிறதுல அப்படி என்ன பெரிய சிறப்பு என்றால், அவர் சிம்மத்துக்கு போகாமையே 5 மாதமாக இங்கேயே உட்காந்துருந்தார். இது ஒரு தம்பி ராமையா காமெடி ஒன்று வரும். அந்த மாதிரி தான், எப்பப்பா நீ வீட்டுக்கு போகிறப்பா, நான் வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக இங்கேயே உட்காந்துருந்தார். எல்லாருமே என்கொயரி பண்ணது என்னென்னா, செவ்வாய் பகவானே நீங்கள் எப்பொழுது தான் போவீங்க நகர்ந்து? ஏன்னா செவ்வாய் கடகத்தில் நீச்சம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் நீச்சமாகவே தொடர்வது எவ்வளோ பெரிய ஆபத்து. இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆள் இருக்கார், நம்ம பிகைன் பக்தியில் வேலை பார்க்குறார். அதில் ஒருத்தர் லீவு இன்றைக்கி, சரி 1 நாள் லீவு, 2 நாள் லீவு, 3 நாள் லீவு, லீவாகவே ஒரு 5 மாதம் இருக்கான்னு வச்சுக்கிங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டேப்பா நீ வேலைக்கு வருவியா வரமாட்டியா கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். எப்போ? ஜூன் 9. அடுத்ததாக இவர் சிம்மத்திற்கு சென்றதன் பிறகு சூரிய பகவான் அடுத்ததாக சூரியனுடைய பெயர்ச்சி நடக்கிறது. எங்கிருந்து நடக்கிறது? 15ஆம் தேதி. சூரிய பகவான் 15ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார் சூரிய பகவான். ஸோ சூரியனும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன் நடக்க போகிறது. சூரியனும் குருவும் இந்த பக்கம் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன் நடக்க போகிறது. புத பகவான் எங்கே வரார்? நகர்ந்து 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 இந்த மாதத்தின் இறுதியில் கடகத்துக்கு வரார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பிளானட் மூவ் ஆகுது. சூரியன் மூவ் ஆகிறார், புதன் மூவ் ஆகிறார், அதே மாதிரி செவ்வாய் மூவ் ஆகிறார். இதனாலலாம் என்ன பலன்கள் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும் என்றால், ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்தவன் இப்பொழுது விடுதலை பெற்று 5ஆம் இடத்திற்கு சென்று விட்டான். ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருந்தவன் விடுதலை பெற்று 5ஆம் இடத்திற்கு சென்று விட்டான். ராசிநாதன் நீச்சம்னா நம்ம என்ன பொருள் புரிஞ்சுக்கணும்? உடல் உபாதைகள் வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வர்ற போகிற கொசுலாம் அவனை தான் வந்து கடிக்கும். அதவே வாங்கிட்டு வந்த வரன்னு வச்சுங்களேன். டிவியில் இப்போ தான் பார்த்துருப்போம், NH4 B46 வைரஸ் பரவிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் படுத்தோன்னா அந்த வைரஸ் ஃபஸ்ட்டு அவனை தான் வந்து கடிக்கும். ஏட்டா வெளியே தான் போனால் எங்கிட்ட உங்களுக்குறாயின்னா, கொசு முதற்கொண்ட பூச்சிகளும் எங்கிட்டே வந்து உங்களுக்குறீங்களேடா, அவவே வாங்கிட்டு வந்த வரோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ராசிநாதன் நீச்சம்னா என்ன ஆகும்னா, வர்ற போகிறோன்னா கூப்பிட்டு ஒம்பளுப்பாங்க. நம்ம கம்பெனி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நம்ம கம்பெனி எடுத்த அந்த முடிவுனால அதிரடி சரிவு ஏற்பட்டுருச்சு. சரி சந்தோஷம், இப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தான் வந்து பெரிய MBA படிச்சிருக்கீங்களாமே, MD உங்கள் மேலே தான் ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்கள் MBA படித்தோம் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணலன்னு. யோ நீங்களாம் முடிவு எடுத்துவிட்டு நான் MBA படித்ததை வச்சு திட்டிகிட்டு இருக்கீங்க. நீ சொல்லியிருக்கலாம்ல சார். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் தப்புன்னு சொல்லணுமா? ஆமாம், ஒரு அப்பாலஜி மட்டும் சொல்லிடுங்க. நான் இப்போ அப்பாலஜி சொல்லணும். அதாவது நான் இருந்து உங்களை சரி பண்ணியிருக்கலாம் எப்படி சார், ஆனால் நான் தகுந்த நேரத்தில் தகுந்த அறிவுரை வழங்கலை. எப்படிலாம் நம்மளை சித்திரவதை பண்ணுறாங்க பாருங்களேன். அப்போ ராசிநாதன் கடகத்தில் நீச்சமானவர் 5ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன வேலை பார்க்க விடுங்கிறாடே அப்படிங்கிற மாதிரி தான். வேலையே பார்க்க விடாமல் எல்லா பழியும் நம்மக்கிட்டே. நீங்கள் மட்டும் காலைல 9 மணிக்கு கம்பெனிக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. ஆமாம், 9 மணிக்கு வந்திருந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு தேவையில்லாத கண்டென்ட்லாம் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரியாகும். ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு செல்வதால் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக பிரமாதமானதாக உங்களுக்கு அமையும். தொட்ட காரியம் எல்லாம் வெற்றி. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் ரொம்ப நாளாக வீடு வச்சுருக்கேன், அந்த வீட்டை விற்க முடியல, லேண்ட் வச்சுருக்கேன் விற்க முடியல, உங்களுக்கு அதெல்லாம் சரியாகி நீங்கள் வீடு விற்றுருவீங்க, லேண்ட் விற்றுருவீங்க, மிகப்பெரிய யோகங்கள் அடைவீங்க. சூரிய பகவான் 5 குடி யோகாதிபதி 3ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது குருவோட சஞ்சரிக்கும் பொழுது தங்கம் சேரப்போகிறது. தங்கம் 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 தங்கம். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் போதை இருந்தாலும் இந்த தங்கம்ங்கிற ஒரு போதை இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் வர மாதிரி தான். திஸ் இஸ் இந்தியா. நம்ம பணம் எவ்வளோ பெருசுங்கிறத நம்ம உடம்பு மேலே காட்டணும் அப்படின்னு அதில் ஒரு ஒரு கெத்து. ஒரு பெரிய செயின்லாம் போட்டு அப்படியே உட்காந்து அது ஒரு பந்தா. வாழ்க்கையில் இதையும் என்ஜாய் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவான், இல்லை முடியாது, ஐ நீட் ஏ சிம்பிள் லைஃப்.
5 பவுன் செயின்லாம் சின்ன குச்சி மாதிரி போட்டவன்லாம் பார்த்துருக்கேன். ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா சிம்பிளிசிட்டியாக இருக்கணும். ஸோ குரு பகவானோட சூரியன் சேரும் பொழுது அந்த சிம்பிளிசிட்டி குணம்லாம் மறைஞ்சு போய் பிரபகண்டா பண்ணுறீங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படி பண்ணிட்டு என்ன கையை பாருன்னு அர்த்தம். பிரேஸ்லெட் வாங்கியிருக்காராம், பார்த்துருங்களேன் சார். ஸோ அப்போது அந்த சூரியன் வந்து அதெல்லாம் லைஃப்பில் அனுபவிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு தானே சேர்த்தணும். நம்ம எதுக்கு நாங்கள் போடுறோம்? அவன்கிட்ட காட்டுறது அவனை வெறுப்பேற்றுறதுக்கு தானே. அவன் முன்னாடி போய் காட்டணும். அப்படி ஆக்சுவலி அப்படின்ட்டு பேசணும். அது எத்தனை தடவை தான் அந்த ஆக்சுவலி, ஏன்னா வயிறெஞ்சு சாவட்டிலாம் எதுக்கு? அந்த மாதிரி வாழ்க்கையை சில நேரங்களில் சில சந்தோஷங்களை அனுபவிக்கணும். நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க. அடுத்ததாக 4ஆம் வீட்டில் புத பகவான் வருகிறார். ஒரு பொழப்பு மட்டும் கொஞ்சம் ரன்னிங் பொழப்பாகவே இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 3-6 புதன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது, உங்களுக்கு மட்டும் டஃப்பாக கிடைக்கும். நீங்கள் போய் ஜெராக்ஸ் மிஷின் முன்னாடி நின்னா மட்டும் பேப்பர் மாட்டிக்கும். உங்களுக்கு என்ன நடக்கும் இதெல்லாம்? ஸோ எல்லாரும் வராங்க போகிறாங்க, சத்தம் போடாமல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு மட்டும் ஏகோபால் இப்படி நடக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்ஸ் ஒரு மாதம். நெட்டு கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரி சார் ஒருத்தனை டென்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. டீ எடுக்கும்போது கப்பு கீழே விழுந்து உடஞ்சிருது, நெட்டு ஆன் பண்ணால் நெட்டு ஓடலை. ஃபாரின் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள், டென்ஷன் தாங்க முடியாமல் கீபோர்டு எடுத்து உடச்சவனெல்லாம் பார்த்துருக்கேன். ஒருத்தனை டென்ஷன் பண்ணுறதுக்கு செருப்பு பிஞ்சு போயிடுது. இப்படியே 7:30 ஒரு 4 விஷயம் நடந்தால் போதும், நீங்கள் டென்ஷனோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுவீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் அமைதி கொள்ளுங்கள். நெட்டு கிடைக்கவில்லை என்பது ஒர்க் இஸ் ஹேர்லி, இந்த பாலிசிக்கு வந்துருங்க. பணி என்பது தூய்மையானது, கடவுளுக்கு சமமானது, அதை நாம் தொட்டு கண்டாமினேட் செய்யக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒர்க்கை பாருங்கள், ரசியுங்கள், தொடாதீர்கள். அந்த மாதிரி ஒரு பாலிசிக்கு போயிருங்க. என்னப்பா வேலையை பார்க்கல, ஒர்க் இஸ் ஹோலி அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ 5ஆம் இடத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு லாஜிக் உருவாக்க வேண்டியதான். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிக்சடான பலன்கள். சொத்து சேரப்போகுது, ரியல் எஸ்டேட்னால வீடு வாசல்லாம் நல்லா இருக்க போகுது. தேவையே இல்லாமல் ஆஃபீஸில் உங்களை கார்னர் பண்ணுவாங்க, கண்டென்ட் பண்ணுவாங்க. அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அவன் அப்படி தான் குறை சொல்லுவான். விவேக் பாணியில் சொல்லணுன்னா அவன் ஏன் அப்படி குறை சொல்லலாம் தெரியுமா? ஏன்னா அவன் ஒரு வெட்டி முண்டம், வீணாக போன தண்டம், அவன் அப்படி தான் சொல்லுவான். அதனால் அதை மைண்டில் எதுவும் வாங்கிக்காதீங்க. ஸோ மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள்லாம் நடக்க போகிறது. ஆகையினாலே கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது, பெனாங் நகரிலே. மலேசியாவுக்கு வாரம் வருகிறேன். இப்போ பேரா, கிளாங், கோலாலம்பூர், அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, என்னை நேரடியாக சந்தியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.